சிம்பிள் அண்ட் ஈஸியாக முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் பெருஞ்சீரகம் பைசஸ் ஆட் பண்ணி பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் 2 தக்காளி ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி குழம்புக்கு தேவையான வதங்கின தக்காளி மட்டும் வானலியே வச்சுட்டு மீதியை அரைக்க எடுத்துக்கலாம். வதங்கின வெங்காயம் தக்காளியில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி 1/2 டீஸ்பூன் சிக்கன் பொடி, 3/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கிளறி குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி கூட 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொதி வந்ததும் முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அரைச்ச விழுதையும் சேர்த்து கிளறி ஒரு கொதி வந்ததும் ஒரு பிஞ்சு கரம் மசாலா, கொத்தமல்லி தூவி இறக்குனா என்னோட ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும்.